லெட்ஸ் மேக் சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக இதுக்கு வந்து 1/2 கேஜி சிக்கன் அண்ட் 1/2 கேஜி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து தம் ஸ்டைலில் 1 பாட் பிரியாணி மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டில் தான் செய்ய போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ml நான் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆயில் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பட் எனக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஆனியன் வதங்குற டைம்லேயே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு பே லீஃப், 2 பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதங்கிடுங்க. கொஞ்சம்ன்றது ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் காமிச்ச ஸ்பூனில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 சில்லிஸ், அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1/2 கேஜி சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். டொமேட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது நான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இது வதக்கும் போது ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 கேஜி சிக்கன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நான் காமிச்ச ஸ்பூனில் தான் சால்ட் ஆட் பண்ணேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கேஜி ரைஸ். என் வீட்டில் என் அம்மா வந்து ஒரு கிளாஸில் தான் அளவு பண்ணி கொடுத்தாங்க. அதே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுருங்க. இது வந்து நான் 20 மினிட்ஸ் தம் போட்டேன். தம் போட்டதும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மேலே மசாலான்னு இருக்கிறதால அதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி கூடயோ இல்லை ரைத்தா கூடயோ சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுங்க. இதில் நான் வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது வந்து நான் ஜஃபர் பாய் அவங்களோட 1/2 கேஜி தம் பிரியாணி ஸ்டைலில் தான் பார்த்து நான் இதை செஞ்சேன். இது வந்து நான் பிளேட் வந்து அப்படியே போட்டு முடியாது. தம்முன்னு தனியாக ஒரு கல்லோ இல்லை தண்ணியோ போடலை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.